வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூன் 12ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1381ஆம் ஆண்டில் உழவர் கிளர்ச்சியின் போது இங்கிலாந்தில் கிளர்ச்சியாளர்கள் லண்டன் வந்து சேர்ந்தனர். 1429ஆம் ஆண்டின் 100ஆண்டு போரில் ஜோனாபார்க் தலைமையில் பிரெஞ்சு இராணுவம் ஆங்கிலேயர்களிடம் இருந்து ஜார்கு என்ற இடத்தை கைப்பற்றினர். 1550ஆம் ஆண்டில் பின்லாந்தில் ஹெல்சிங்கி நகரம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது. 1772ஆம் ஆண்டில் நியூசிலாந்தில் பிரெஞ்சு நாடுகான் பயணி மார்க் ஜோசப் மரியன்டு பிரஸ்னியும் அவரது 26 மாலுமிகளும் மாவோரிகளினால் கொல்லப்பட்டனர். 1817ஆம் ஆண்டில் ஆரம்பகால மிதிவண்டி டாண்டி ஹார்ஸ் கால் ஒன் டிராஸ் என்பவரால் இயக்கப்பட்டது. 1830ஆம் ஆண்டில் 34,000 பிரெஞ்சு படைகள் அல்ஜீரியாவை அடைந்ததில் இருந்து பிரெஞ்சு குடியேற்றம் அந்நாட்டில் ஆரம்பமாகியது. 1899ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலத்தில் சுழல் காற்று தாக்கியதில் 117 பேர் உயிர் இழந்தனர். 1902ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் 4 மாநிலங்களில் பெண்கள் பொது தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டில் பல்கேரியாவில் அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டன. 1935ஆம் ஆண்டில் பொலிவியாவிற்கும் பருகுவேயிற்கும் இடையில் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டு 3 ஆண்டுகள் போர் முடிவுக்கு வந்தது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் 13,000 பிரித்தானிய பிரெஞ்சு படைகள் பிரான்சில் நாஜி ஜெர்மனியின் இராணுவ தளபதி இர்வின் ரோமலிடம் சரண் அடைந்தனர். 1943ஆம் ஆண்டில் பெரும் இன அழிப்பு போரில் ஜெர்மனியர் மேற்கு உக்ரைனில் 1180 யூதர்களை படுகொலை செய்தனர். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்க பாராசூட் வீரர்கள் பிரான்சின் கேரண்டான் நகரை கைப்பற்றினர். 1964ஆம் ஆண்டில் இன ஒதுக்கலுக்கு எதிராக குரல் கொடுத்தவரும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவருமான நெல்சன் மண்டேலாவுக்கு தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் ஆயுள் கால சிறை தண்டனையை விதித்தது. 1967ஆம் ஆண்டில் கலப்பு இன திருமணங்களை தடை செய்யும் அனைத்து அமெரிக்க மாநிலங்களும் அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானவை என ஐக்கிய அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. 1967ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் வினேரா 4 விண்கலத்தை வெள்ளி கோளை நோக்கி ஏவியது. 1987ஆம் ஆண்டில் மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் முன்னாள் பேரரசர் ஜீன் பெடல் பொகாசாவுக்கு அவரது 13 ஆண்டுகால ஆட்சியில் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டில் ரஷ்ய கூட்டமைப்பின் நாடாளுமன்றம் சோவியத் ஒன்றியத்தில் இருந்து ரஷ்யாவின் விடுதலையை முறைப்படி அறிவித்தது. 1991ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் முதல் தடவையாக மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு தலைவர் போரிஸ் எல்ஸ்டின் பதவியேற்றார். 1991ஆம் ஆண்டில் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் 65 தமிழர்கள் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1993ஆம் ஆண்டில் நைஜீரியாவில் தேர்தல் இடம்பெற்று பின்னர் இராணுவ அரசால் தேர்தல் செல்லாமல் ஆக்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டில் நேட்டோ தலைமையிலான ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை கொசோவோவினுள் நுழைந்தது. 2003ஆம் ஆண்டில்
தமிழ்நாட்டில் செயல்பட்ட தமிழர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பிற்கு தமிழக அரசு தடை விதித்தது. 2006ஆம் ஆண்டில் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தொழிலாளர்கள் 8 பேர் கொல்லப்பட்டனர், 5 பேர் காயமடைந்தனர். 2016ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஓர்லாண்டோவில் ஓரினச் சேர்க்கையாளரின் இரவு கூடலகம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 49 பேர் கொல்லப்பட்டனர், 58 பேர் காயமடைந்தனர். மேலும் ஜூன் 12ஆம் நாளானது பிலிப்பைன்ஸ் நாட்டில் விடுதலை தினமாகவும் ஹைட்டியில் குழந்தைகள் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.